யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது புதிதாக 13 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டன. 3 சிறுவர்களின் எண்பு தொகுதிகளும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் புதிதாக 13 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக 467 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் சுத்தமிடப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளன. ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகளிலிருந்து 4 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 444 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை காலமும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகளில் 3 மனித எண்பு தொகுதிகள் சிறுவர்களுக்கான மனித எண்பு தொகுதிகள். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றிய குழு ஒன்று நாளை செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட செல்ல உள்ளது. அது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? செம்மணி தொடர்பிலும் எவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பது தொடர்பிலும் நாம் உங்களுக்கு அறிக்கையிட்டிருந்தோம். சட்ட வைத்திய அதிகாரி, அதே போன்று நீதி அமைச்சர், துறை சார்ந்த குழுக்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் இது குறித்து பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் அவ்வப்போது நீதிமன்றத்துக்குள் இது தொடர்பிலான தகவல்களை வழங்குகின்றனர். அது தொடர்பில் எமக்கு எவ்வித பிரச்சனைகளும் இல்லை. அது தொடர்பிலான விசேட அறிவிப்பு என்னிடமில்லை.